பிரைஸ்லோட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அநேகர் பாருங்கள், ஆலயத்துக்கு போகிறீங்க, ஆண்டவர் தேர்ந்ததுக்கு நிறைய நேரத்தில் உங்களை வீடுகளில் ஒரு சிலரை குறைவாக பார்க்குறாங்கன்னா நீங்கள் உடனே கோவப்படுறீங்க. வேதத்தை படிக்கிறவனுக்கு உன்னை யார் குறைவாக பார்த்தா உனக்கு நாங்கள் உன்னை நிறைவாக பார்க்குற இயேசு இருக்கிறார். அந்த நிறைவுள்ள தேவனை நீங்கள் பற்றிக்கொண்டு ஓடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் பாருங்கள், எங்கள் வீட்டில் எப்போவுமே என்ன இப்படி பேசுகிறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்கன்னு நிறைய குறைவுகளை எண்ணி அவர்கள் குறைவாக பார்க்குறவங்கள நீங்கள் குறைவாக பார்த்து கொண்டு இருப்பது வேலையாக போயிடுச்சு. இல்லை, தேவ பிள்ளைகளே, உங்களை நிறைவாய் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உலக மனிதர்களை அநேகரை குறைவாய் பார்க்கிறாங்க. ஆனால் என் தேவனோ அப்படிப்பட்ட குறைவுள்ளவர்களை நிறைவாய் பார்க்க வருகிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராய்த்து கொண்டு வந்தோம். சங்கீத புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நல்லா கவனிங்க, வேதம் அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் அவரை துதிக்கத்தான் வேணும். ஐயோ, என்னை இப்படி பார்க்குறான், அவன் என்ன பார்க்குறான், இவன் இப்படி சொல்கிறான், அவங்க சொல்கிறான், ஒரு 4 நாள் தான் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மற்றவளை போல புலம்பிக் கொண்டு கூடாது. நீ கர்த்தருக்கு பயப்படுறன்னா கர்த்தரை புகழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை துதிக்க வேண்டும், கர்த்தர் நல்லவர் என்பதை பாட வேண்டும், கர்த்தர் நல்லவர் என்பதை சோதரிக்க வேண்டும். இப்படி நீ சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில உன்னை யாரெல்லாம் குறைவாக பார்க்கிறார்களோ அவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறான். நிறைய நேரத்தில் பாருங்க, உங்க வீட்டில் உங்க வீட்டுக்காரர் உங்களை திட்டினே இருப்பாரு. இதெல்லாம் எதுக்கு தான் இருக்குதோ, ஏன் தான் இருக்குதோ, அப்படிதான் நீ ஏன் தான் கிடக்கிற, நீ எதுக்காக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவது. பிள்ளைகள் ஒரு சில காரியங்களை பேசினா பிள்ளைகள் என்ன பண்ண எடுத்துன்னு உங்களெல்லாம் பெத்தம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைவாய் பேசி கொண்டிருப்பது. இப்படியே தான் வாழ்ந்து கொண்டீங்களை கண்டி அவர்கள் குறைவாய் பார்க்கிற இடங்களை உங்களை நிறைவாய் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் போகிறீர்கள். அந்த 24ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, உபத்திரப்படுகளுடைய உபத்திரத்தை பார்த்து அவர் அற்பமாய் எண்ணாதவர். அநேகர் பார்ப்பாங்க, உபத்திர மத்தியில் அவன் அப்படிதான் கஷ்டப்படணும் அப்படின்வாங்க. ஆனால் இவர் அந்த உபத்திரத்தில் இருக்கனை பார்த்து அற்பமா என்னாம அவனுக்கு வேண்டிய உதவியை செய்கிறார், அவனை மதிக்கிறார், அவனை கனம் பண்ணுகிறார், அவனுக்கு வேண்டியதை செய்கிறார். வேதத்தில் பார்க்கும்போது நிறைய மக்கள் அப்படி வாழ்ந்தவர்கள் எகிப்துன்னு வாழ்ந்து கொண்டிருக்காங்க, இஸ்ரவேல் மக்கள். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் உபத்திரப்படுகிறார்கள். அந்த உபத்திரவத்தை ஒரு மனிதன் சந்தோஷப்பட்டு இன்னும் நிறைய வேலை வாங்கணும், இன்னும் நிறைய கஷ்டப்பட்டு தான் நினைச்சான். ஆனா இவர் உபத்திரவப்படுகளை பார்த்தவர் அவனுடைய காரியங்களை அற்பமா எண்ணாமல் அவனுக்கு நான் உதவி செய்ய வேண்டும், அவனுடைய தேவையை நான் சந்திக்க வேண்டும், அவனை நான் விடுவிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். கவனிச்சுங்களா? அப்ப நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிற இடங்கள்ல தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வருவார் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா, நான் என்னை இப்படி கிடக்கிறேன், யாருமே என்ன பார்க்கறதில்ல, யாருமே என்ன கண்டுக்கத்தில்லை, யாருமே இப்படியே புலம்பி என்ன பண்றீங்கன்னா, தேவனை துதிக்க வேண்டிய நீங்கள், தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நீங்கள், தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டிய நீங்கள் நீங்க பண்றீங்கன்னா செய்யாமல் போகிறீர்கள். யார் என்ன பண்ணா இருக்கட்டுங்க, என்ன பண்றீங்க பண்ணிக்கங்க, என்னை எவ்வளவு அற்பமா பார்க்குறீங்க பாருங்க, எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை அவர் உயர்த்துவார். அவர் எப்படி உயர்த்துறாரா கவனிச்சுங்களேன். புழுதியில கிடக்கிறவனை எங்க கொண்டு போற, ராஜாக்களோடு உட்கார வைக்கிற ஒரு தேவன். புழுதியில மற்றவனா கிடக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பான், அந்த புழுதியில இருக்கணும் தூக்கி நிறுத்துற ஒரு தேவன், அந்த புழுதியில் இருக்கணும் ஒரு உயர்வை கொடுக்கிற தேவன். அப்படியாப்பட்ட தேவனை தான் நாம் ஆராய்த்து கொண்டு போய், அப்படியாப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படியாப்பட்ட தெய்வனோடு நீங்கள் உறவு கொண்டவர்களாய் மாற வேண்டும். மத்திய புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரம் அதுல 30-34 வரைக்கும் நீங்க வாசிக்கும்போது, அந்த 30ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 30-32 வாசிக்கும். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். நல்ல கவனிங்க, இங்க நீங்க வாசிக்கும் போது அழகா போடப்பட்டிருக்கு, அங்க குருடன் இருக்கிறான். அந்த குருடன் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேசாத அமைதியார், அவரு தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, நாங்க இவ்வளவு கூட்டம் போறோம், எங்களுக்கு உதவி நான் கேட்போமா, நீ ஒரு பயமுட அவனை 2 போற அவனை பேச விடாதா பாருங்க. ஏற்கனவே அற்பமானவன், அந்த அற்பமானவனை பேச கூட விடாதபடிக்கு மாத்துக்கிறாங்க. ஆனா இவர்களோ நடந்து போய் தேவனத்தில் உதவி கேட்கறதுக்கு, பக்கத்துல போய் நிக்கிறதுக்கு இவர்களுக்கு உதவி இருக்கிறது, இவங்களால முடியும். ஆனால் அந்த மனிதனும் அங்க நிற்கிறான்.
நீங்கள் அங்க பார்க்கும்போது அந்த குருடன் தன் பாத்திரத்துல ஒரு நிறைவு இருக்குமானால், அந்த நிறைவுள்ள ஒரு மனிதனாக காணப்படுவான் என்று சொன்னால், அந்த மனிதன் இயேசுவை பார்த்திருக்க மாட்டான். அங்க பாத்திரத்திலையும் ஒண்ணுமில்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா நானும் எப்பொழுதும் குருடனாய் உட்கார்ந்து இங்கே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு ஒரு நிறைவு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், அவன் தேவைகள் சந்திக்கப்பட்டிருந்தா மற்றவனை கண்டுக்கவே மாட்டான். ஆனா இந்த மனிதனுக்கோ அவன் பாத்திரம் கூட நிறையவில்லை. சத்தத்தை கேட்டுக்கொண்டான். யார் போறது? தாவீதின் குமார். அவரிடத்துல என் உதவியை கேட்பேன், அவர்கிட்ட நான் போவேன் சொல்லிட்டு. ஆனால் இந்த மனிதனும் அங்கே இருக்கிற மனிதரை விட அற்பமாய் காணப்படுகிற ஒரு மனிதன். அற்பமாய் இருக்க இந்த அற்பமான மனிதனை அநேகர் பார்த்துறாங்க, பேசார், அமைதியார், திரும்ப பேசின அவ்வளவுதான் அப்படின்னு பேச விடாதபடிக்கு, தேவனுடைய உதவியை நாட விடாதபடிக்கு இருக்கிறாங்க. ஆனா இந்த அற்பமான மனிதனும் இந்த தேவனை துதிக்கிறான். தாவீதின் குமாரனே, துதி வாயில இருக்கணும், ஸ்தோத்திரம் வாயில இருக்கணும். அற்பமா இருக்கிற உன் பக்கம் தேவன் திரும்புவார். அற்பமா உன்னோடு கூட இருக்கிறார். அற்பமானவரை ஆண்டவர் நம்மளை புறக்கணிக்கிற தேவன் இல்ல, உன் பக்கம் திரும்புவார். உனக்கு அவர் உதவி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் தேவையை சந்திக்கிறார். உனக்கு அவர் உதவி செய்கிறார். உன்னோடு கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த அற்பமான மனிதன் பாருங்க, இவங்கெல்லாம் திட்டினாங்க, இவங்கெல்லாம் என்ன கோபப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சண்டைக்கு போல, இவங்க கிட்ட கோபப்படல. ஆனா நீ அந்த என்ன பண்ணிருப்பா, உடனே பாருங்க, நீ வாய மூடு, நான் அவர்கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு இவங்க கிட்ட சண்டைக்கு போயிருப்பேன். ஆனா அவர்கிட்ட சண்டைக்கு போகவில்லை. அந்த குருடர்கள் பாருங்க, தேவனை நோக்கி பார்க்கிறார்கள், ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறார்கள். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். தண்ணீரும் முன்ன இருந்ததை விட அதிக சத்தமாய் சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது அவர் பக்கமாய் திரும்பினார். எனக்கு இறங்கும் அந்த இடத்துல கேட்கும் போது அவர் இறங்குகிற ஒரு தேவனாய் மாறினார். பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்தார். ஏராளமான ஜனங்க அவர்கிட்ட நன்மை கிடைக்கணும் வந்து நிற்கிறாங்க. அவர்களுக்கு இறங்காத தேவன் இந்த மனிதனுக்கு இறங்குறார். ஏன் என்று சொன்னால், அவர் அற்பமாய் இருக்கிற மனிதனை பார்த்து அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. அற்பமானவனுக்கு, உபத்திரவத்துல இருக்கிறவனை பார்த்து அற்பமாய் எண்ணாத ஒரு தேவன். அவன் உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொண்டிருக்கிறவன், அவன் உபத்திரவத்திலிருந்து மீட்டெடுக்கிறவன், அவன் உபத்திரத்தின் மத்தியிலே அவனுக்கு உதவி செய்கிற ஒரு தேவனா இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை வந்திருக்கல, நிறைய நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கல, என் வாழ்க்கை அற்பமா இருக்குது, என்னை சுற்றிலும் இருக்க மக்கள் அற்பமாய் பார்க்கிறாங்களே, அவர்களுக்கு நீ பதில் சொல்லி கொண்டிருக்காதே. உனக்கு ஒரு தேவனுக்காக துதித்துக் கொண்டிரு, உனக்கு ஒரு தேவனுக்காக மகிமைப்படுத்திக் கொண்டு அவர் உன்னை உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குவார். நீ எந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்காயோ, எந்த பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொண்டிருக்காயோ, அதிலிருந்து கர்த்தர் உன்னை அற்பமானவளாய் விடாதபடிக்கு, அற்பமானவனாய் விடாதபடிக்கு, அற்பமான பிள்ளைகளாய் இருக்காதபடிக்கு உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்கிறவர். அதே புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது பாத்துக்கோங்க, அங்க 29ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலு மலடியா இருந்தார். கவனிங்க, லேயாள் எப்படி இருக்காங்களா, அற்பமா எண்ணப்பட்டாள். அவளை யாரும் பொண்ணு கேட்க வரலங்க, யாரும் கட்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க, நிச்சயதார்த்தமே இல்லை அந்த அம்மாக்கு. அப்ப நிச்சயதார்த்தம் யார் பண்றாங்கன்னு சொன்னா, ராகேல நிச்சயதார்த்தம் பண்ணி திருமண நேரத்தில் மாத்திரம் யாரை மாத்துறாங்கன்னு சொன்னா, அவங்க அப்பாவை என்ன பண்ண, எப்படியாச்சும் இந்த பொண்ணை கட்டி கொடுத்தா போதும், எப்படியா என்னை விட்டு ஓய்ஞ்சா போதுன்ற மாதிரி ஒரு காரியங்கள் தான். ஏன்னா அந்த பிள்ளை யாரும் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க, அற்பமா வீட்டுக்குள்ள காணப்படுகிறார். அங்கே இருந்து திருமணம் பண்ணி அங்க போனா யாக்கோபு அற்பமாய் பார்க்கிறார். நான் உன்ன போய் திருமணம் பண்ணினேன், நான் உன்னை நான் கேட்கவே இல்லையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அற்பமா எண்ணப்படுறா. இவ அற்பமா எண்ணப்படுகிறாள் என்பதை யார் அந்த கர்த்தர் அறிந்தார். உன் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, நான் இவ்வளவு துன்பப்படுறேனே, என் வீட்டுக்கு அது தெரியலையே, என் மனைவிக்கு தெரியலையேன்னு புலம்பாதே. அவங்க எல்லாம் உன்னை அற்பமா இருக்கிற உன்னை அற்பமா தான் பார்ப்பாங்க. ஆனால் அற்பமாய் இருக்கிறவனை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அற்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கையில தேவன் உதவி செய்ய காத்திருக்கிறார். என்னை யாருமே கண்டுக்கலையே, உன்னை கண்டு கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். லேயாள் அற்பமாய் இருக்கிறார் என்று கர்த்தர் கண்டு, சும்மா விட்டார பாருங்க, கர்த்தர் கண்டா அவர் கர்ப்பத்தை திறந்தார். உன்னை அற்பமா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழித்துக் கொள்றையா, வா வெளியில, வா வெளியே வந்து பார், பார்த்தா பார்த்துன்னு போட்டோம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷன் போனா எங்கேயும் போக முடியலங்க, இந்த பிள்ளையை தூக்கின்னு போக முடியலங்க, நான் இந்த இடத்துக்கு நிக்க முடியலங்க, என்னை எல்லாம் ஏழமா பார்க்க, வாங்க பரவாயில்ல. அந்த அற்பமா பார்க்கறவங்க மத்திய தான் கர்த்தர் உயர்த்த போகிறான்.
ஒரு நாள் நான் உங்களை எப்படி பார்த்தேன், இன்றைக்கும் இப்படி மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லணுமா? அது சாட்சியாய் மாற வேண்டுமா? உள்ள ஒழித்துக் கொண்டு அங்கேயே உட்கார்ந்து நிற்காத, நீ வா, கர்த்தர் உன்னை நடத்துவா. இந்த மகள் பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு மகளா இருந்தா. கர்த்தர் பாருங்க அவர் கர்ப்பத்தை திறந்தார். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஒரு பிள்ளை. இரண்டாவது பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா அங்கேயும் பாருங்க கர்த்தர் என்ன பண்றது பார்க்கிறார். அது கட்ட பிள்ளை பாருங்க அங்கேயும் பார்க்கிறார். இப்ப இப்படியே என்ன பண்ணாங்க, பிள்ளைகளை பெற்று எடுக்கிறார். கர்த்தர் எனக்கு என்ன பண்றது, நான் அற்பமானவளை இருந்தவளை இன்றைக்கு ஆண்டவர் அற்பமானவளை உயர்த்துகிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த அற்பமானவளை அவர் கணவன் நேசிக்கவில்லை, அவருடைய தகப்பன் நேசிக்கல. எப்படியோ போனா போதுன்ட்டாங்க. இந்த கணவன் என்ன பண்ணுது, இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த அற்பமானவளை இயேசு மறக்கவே இல்லை. இயேசு மறக்கவே இல்லை இந்த அற்பமானவளை. இந்த அற்பமானவளை உயர்த்துகிறார், இந்த அற்பமானவளை மேன்மைப்படுத்துகிறார், இந்த அற்பமானவளை கனப்படுத்துகிறார். இந்த அற்பமானவளோடு கர்த்தர் கூட இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உன் கூட கர்த்தர் இருக்கணுமா, உன்னை நடத்தணுமா, உன் கூட வந்து பெரிய காலிச்சுமா, உன்னை அற்பமா பார்க்கறாங்க, என்னதே கர்த்தரும் கூட இருக்கிறான். எந்த மகளை நேசித்தாரோ, இந்த ராகேல் மேல எவ்வளவு பிரியமா யாக்கோபு இருந்தாரோ, ஆனா அந்த ராகேல் வறுமையிலே செத்து போகிறார், அவன் வறுமையிலே அடக்கம் பண்ணப்படுகிறார். 35:19 நீங்க பார்க்கும்போது பாருங்க, அங்கே வறுமையிலே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க பாருங்க 49:3 நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகம புத்தகத்துல இவர் எங்கே அடக்கம் பண்ண, ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு, ரெபேக்காள் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல லேயாள் அடக்கம் பண்ற. அற்பமானவளுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம், அற்பமானவளுக்கு ஒரு மேன்மையான ஸ்தானம். எந்த மகளை அற்பமாய் பார்த்தாலும் அதே மகள் பெற்றெடுத்தப்பதான் யூத கோத்திரம். அந்த யூத கோத்திரத்தை தான் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார். அற்பமாய் காணப்படுகிறவருடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார். அற்பமாய் காணப்படுகிற வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு உயர்வை வைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கை அற்பமா இருக்குதே நினைக்காத. அண்ணால் அன்றைக்கு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மகள், அவளோடு கூட இருந்தவ அநேக நேரங்கள்ல வேதனைப்படுத்தினான், துக்கப்படுத்தின காரியங்களை அற்பமாய் காணப்பட்டான். அற்பமாய் காணப்பட்டவள் பாருங்க, நீங்க 1 சாமுவேல் 1:6 கீழே நீங்க வாசித்து போகும்போது அங்கே கர்த்தர் அவளை பார்க்கிறார். அற்பமாய் இருந்த ஒரு மகளை கர்த்தர் காண்கிறார். கண்டவர் சும்மா விட்டாரா? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கிருபை தந்தார். அந்த பிள்ளை இஸ்ரவேல் முழுவதுக்கும் ராஜாவாய் கவனிச்சுங்க ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசி, இந்த மனிதனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் வைத்தார். எந்த மகள் அற்பமாய் காணப்பட்டாலோ அந்த மகளுடைய சந்ததியை கத்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார். உங்களுக்குள்ள அற்பமா காணப்படுறியா? உன் வேலை ஸ்தலத்துல அற்பமா காணப்படுறியா? குடும்பத்துல அற்பமா காணப்படுறியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை காண்கிறார். உன்னை காண்கிற தேவனை பார்த்து நீ துதி. என்னை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய காத்திருக்கா, அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், அவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார் என்று அவரை துதிப்பது மாத்திரம் உன்னுடைய வேலையை எடுத்துக்கொள். நீ துதிப்பே என்று சொன்னா அவர் உன்னை உயர்த்த வல்லவராக, அவரும் தேவையை சந்திக்க வல்லவராக. ஒரு சிறிய ஜபத்தை நம்ம எடுப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, யாரெல்லாம் அற்பமா இருக்கிற தனக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்காங்களோ, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, என்னுடைய காரியங்களை யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க, என்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் என்னை விடுதலையாக்குவா, எனக்கு உதவி செய்வா, அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று உங்க மேல நம்பிக்கை வைக்க, உங்களை சார்ந்து கொள்ள, உங்க மேல பிரியமா இருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுங்க. அப்பா, அன்றைக்கு அண்ணால் அப்படி புலம்பின போது அந்த மகளுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்து, அப்பா தான் முதல் பேசபா மட்டும் ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாய் கர்த்தர் வைத்து ஒரு உயர்த்தின தேவன் அல்லவா நீர். இந்த இஸ்ரவேலிலே ஆண்டவரே அப்படி ஒரு தீர்க்கதரிசி இல்லாதபடிக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தீங்களே, என்றைக்கும் அப்படியாய் யாரெல்லாம் அற்பமாய் காணப்படுறாங்களோ ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். நம்பிக்கையின் தேவன் தாமே இவ்வளவு வழிநடத்தும் ஆசீர்வதி தேவை எல்லாவற்றையும் சந்தியும். இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.